ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க 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 வேண்டாம் ப்ளீஸ். நீ ஏதோ சொல்லவே வேணாம், நான் கேட்க வேணாம், புரியுதா? நீ பேசாம இரு. இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலங்க, இப்ப எதுவும் பேச வேணாங்க ப்ளீஸ்ங்க. பிரச்சனை வேணாம். நீ இதல தலையிடாத. நேத்தே என் கதை முடிஞ்சு போயிருக்க வேண்டியது தெரியுமா? இதுக்கு மேல பிரச்சனை வரும்னு பேசாம இருந்தா இன்னும் என்ன நாளமோ நடக்கும்னு தெரியாது, புரியுதா? பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். நான் சொல்றத கேளு. ஏங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தாங்க. கரெக்ட் தானே? அப்ப என்ன தடுக்காத, புரியுதா? ஏங்க ப்ளீஸ்ங்க ஒரே ஒரு நிமிஷம். ஏங்க நீங்க சீரியஸா இருந்தது வீட்ல யாருக்குமே தெரியாதுங்க, அதனால இப்ப எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ்ங்க. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. அதுல இல்ல, அதுல தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இதுக்கு மேல ஜான் போனா என்ன, மொடம் போனா என்ன? நீ பேசாம இரு. சத்யா, 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 எங்க யாரை விடு? சத்யா, வெள்ள வா. கேளுங்க, வேணாம். அதர விடு. சத்யா, வெள்ள வாங்கறல. வேணாங்க, வேணாங்க, விடுங்க. வெளிய வா. வேணாங்க, வேணாம். அமைதியா இருங்க, சொன்னா கேளுங்க. டேய் பிரபு, என்னாச்சு மாதர? மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ பேசாம நான் பாத்துக்கறேன். சத்யா வா. பாரு, இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வெளிய போ. எங்க ப்ளீஸ்ங்க. என்ன பாக்குற? நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? எங்க என்னங்க உங்க அண்ணாக்கு என்னாச்சு? எதுக்கு திடீர்னு ஏன் மேல கோவப்படுறாரு? நான் என்ன தப்பு பண்ணேன்? சத்யா, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ அமைதியா இரு, நானே கேக்குறேன். அண்ணா என்னாச்சுண்ணே? எதுக்கு இப்ப சத்யா மேல கோவப்படுற? சத்யா என்ன பண்ணா அவளை இப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? உன் அண்ணன் நான் சொல்றேன், இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல அவளை வீட்டை விட்டு விரட்டி விடு, அப்புறமா நான் காரணத்தை சொல்றேன். ஆஹா, நாம நினைச்ச மாதிரியே இந்த கஞ்சப்பையில கடத்தி கொண்டு போய் வச்சதுல இந்த சதிகாரி சத்யாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல இருக்கு. அது இந்த கஞ்சப்பையலுக்கு தெரிஞ்சதா சத்யாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க சொல்றா. எனக்கு பெரிய பஞ்சாயத்தே இருக்கு. அண்ணா, உன் வார்த்தைக்கு நான் எப்பவுமே கட்டுப்படுவேண்ணா. ஆனா வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு சத்யா அப்படி என்னண்ணா பண்ணா? அவதான் தெரிஞ்சிட்டாளே என்ன, அப்புறம் எதுக்கு நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்? தப்பே பண்ணாம எதுக்கு நான் அவளை தண்டிக்கணும்? தப்பே பண்ணலையா அவ? டேய், உனக்கு தெரியுமாடா அவ தப்பே பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? என்ன கடத்தி கொண்டு போய் கெமிக்கல் ஃபேக்டரியில அடைச்சு வச்சு கொலை பண்ண பார்த்தது இவ அண்ணன் பூபதி தான்டா.